والأقطاب غوث الأحباب سيد السادات سيدنا شيخ الحبيب ميران سلطان سيد عبد القادر قادر أولياء گنج سوائی گنج بخش بادشاہ நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகத்தான உருஸ் முபாரக்குடைய இந்த புனிதமிக்க இரவில் அஹ்லு பைத்துடைய மஹப்பத்திற்காக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இன்று ஒன்று சேர்த்தது போல் நாளை கியாமத்திலும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்துடைய மஹப்பத்திலும் சுஹபத்திலும் நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். யா சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன். எஜமா பாஷா நாயக்குடைய உருஸ் முபாரக்குடைய சங்கையான இந்த மாதம் ஜமாத்துல் தானி ஜமாத்துல் ஆகிர் பிரசித்தி பெற்ற புனிதமான நிகழ்வுகள் நிறைய இந்த மாதத்தில் அமர்ந்திருக்கு. குறிப்பா இந்த மாதம் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் கைருல் பஷர் பஅத அன்பியாஇ தஸ்தீக் சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய முபாரக்கான ஷஹராகும் இந்த மாதம். இந்த மாதம் சித்திகுல் அக்பருடைய உருஸ் ஷரீஃப் பிறை 22. அப்போ சுப்ஹானல்லாஹ் உருஸ் முபாரக் அதாவது சுன்னத்து ஜமாத்துடைய இமாமின்கள் மஷாயிக்மார்கள் எல்லா சுன்னத்து ஜமாத்துடைய காமிலான ஆலிமீன்களால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான உயர்வான நல்லமலாக அவுலியாக்களுடைய உருஸ் முபாரக்கை நமக்கு சொல்லித் தரப்படுது. இந்த உருஸ் முபாரக் முதல்ல நடந்தது உம்மத்தே முஹம்மதியாவோட ரிசாலத்தே முஹம்மதியாவோட சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்து ஷரீஃப்ல முதலாக உருஸ் முபாரக் எப்போ நிகழ்ந்ததுன்னு சொன்னா யாருக்காக உருஸ் யாரு செய்தா யாருடைய உருஸ் முதல்ல உம்மத்தே முஹம்மதில நடந்துச்சு அந்த உருஸை யார் செய்தார் என்று நாம் ஆய்வு செய்து பார்ப்போமே ஆனால் அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அமீருஷ் ஷுஹதாஇ ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு உருஸ் ஷரீஃபை முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருஸ் முபாரக் செய்தாங்க. யாருக்கு? ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாசமிக்க சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா உஹதில் ஷஹீதான அந்த வருடம் ஒரு வருடம் முடிந்து இரண்டாவது வருடம் ஆரம்பமாகும் பொழுது எந்த நாளையில் உஹது யுத்தம் நடைபெற்றதோ எந்த தினத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானார்களோ அந்த தினத்தில் உஹதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருஸ் முபாரக் செலிப்ரேஷன் செய்வதற்காக மிகப்பெரிய மிம்பரை அமைக்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றார்கள் சஹாபத்து ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். ஒரு சஹாபி ரெண்டு சஹாபி கொண்டு போய் சீக்கிரட்டா செஞ்சுட்டு வரல. மிம்பர்ல இருந்து பயான் செய்யக்கூடிய அளவுனா எவ்வளவு ஸ்டேஜ் பண்ண சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உருஸுக்கு என்ன? உருஸ் முபாரக் டெக்கரேஷன் பண்றது சுன்னத்தே ரசூல். உருஸ் ஷரீஃபுக்கு டெக்கரேஷன் பண்றது என்ன? சுன்னத்தே ரசூல், சுன்னத்தே முஸ்தபா.
ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய உருஸ் முபாரக்கிற்கு மிம்பர் அமைக்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நான் விளக்கிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேல அமர்ந்து பேசினாத்தான் சஹாபாக்கள் காதலை விழுங்குற அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. காரணம் என்ன? உஹதில் ஹம்ஸா ரலியல்லாஹுடைய உருஸில் இருந்த சஹாபத்தை விட பல மடங்கு அதிகமான சஹாபத் இருந்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் அங்க ஸ்டேஜ் பண்ணுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபத்துடைய காதலை விழுந்தது முஹம்மது ரசூலுல்லாஹுடைய சௌத்துல் கரீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சந்தையான அந்த பேச்சை எல்லா லட்சோப சஹாபாக்கள் அதாவது 1,00,000 தாண்டிய சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் விதால 1,00,000க்கு மேல உள்ள சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனா உஹதில் அவ்வளவு சஹாபாக்கள் இல்ல. ஹம்ஸா ரலியல்லாஹு உருஸ் செய்யும் பொழுது அப்ப சேதியே அமைக்க சொல்றாங்க. பிந்திய ஜமானாவில் உருஸிற்காக செலிப்ரேஷன் பண்ணும்போது என்ன அதுக்கு அது இஸ்ராஃப்னு சொல்லி எந்த ஜாஹில்களும் என்ன பேசிடக்கூடாதுன்னு சொல்லி ஆலிமுல் கைபாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்யறாங்க? 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டேஜ் பண்ண சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உருஸ் முபாரக் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அலங்காரமான எல்லா சுன்னத்து முஸ்தஃபியாவில் இதுவும் ஒரு சிறப்பான ஒரு சுன்னத்துல் கரீமாகும். அதன் காரணத்தினால்தான் அருமநாயக திருமேனி நம் ஆளுடைய இரட்சகராகிய ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உருஸ் முபாரக் செய்யும் பொழுது மிம்பர் ஷரீஃப் மிம்பர் அமைத்து மிம்பரில் இருந்து சஹாபாக்களுக்கு நசீஹத் வழங்கினார்கள். உஹதில் ஷஹீதான சுஹதாக்கள் சொர்க்கத்தில் எந்தெந்த அந்தஸ்தில் யார் யார் இருக்கின்றார் என்பதை தாம் பார்த்து பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் உருஸ் முபாரக். அடுத்து அருமநாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கக்கூடிய நன்மாராயம் ஒரு மனிதன் ஹிதாயத்தில் தாபித்தாக இருப்பதற்கு நேர்வழியில் உறுதியாக இருப்பதற்கு நேர்வழியில உறுதியாக இருப்பதற்கு வழி தவறாமல் வலாலத்தில் போய் விழுந்து விடாமல் அவன் நேர்வழியில் ஹிதாயத்தில் அவன் சாபித்தாக உறுதியாக காயமாக தாயமாக இருக்க வேண்டுமே. ஆனால் அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தையும் அவர்களுடைய சுன்னத்தோடு சேர்த்து யாருடைய சுன்னத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும் சொல்லித்தாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன் அல்-மஹ்தியின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் அவர்களுடைய குலஃபாய கிராமுடைய வழிமுறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கலீஃபாக்களாகிய சையதுனா சித்திகுல் அக்பர், சையதுனா ஃபாரூக்குல் ஆலம், சையதுனா உஸ்மான் கனி, சையதுனா அலி ஹைதருடைய சுன்னத் ஷரீஃபையும் நாம் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ்வின் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் உருஸ் முபாரக் செய்யறது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருஸ் முபாரக் செய்யறாங்க. அடுத்து குலஃபாய் ராஷிதீன்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க. அது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எது நடக்கல? அப்படியா? அல்ல. சித்திகுல் அக்பர், அதாவது சித்திக்குடைய மர்தபாவில் இந்த உம்மத்தில் அவர்களை விட ஆலா அரபா மகாமில் யாரும் இல்லை. கைருல் பஷரி பஅதல் அன்பியா, அம்பியாக்களுக்கு அடுத்து நபிமார்களுக்கு அடுத்து இந்த உம்மத்தில் மொத்த பேருடையும் மிக்க சிறந்தவர்கள் கைருல் பஷர் கைருல் அனாம் யார அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் செய்யறாங்க உருஸ் முபாரக். யாருக்கு செய்யறாங்க உருஸ் முபாரக்?
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருஸ் முபாரக் செய்யறாங்க. யார்? சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உருஸ் முபாரக் யாருக்கு செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யறாங்க. குர்ஆன் ஷரீஃபை ஹிஃப்ஸ் செய்த ஹாஃபிர்கள் எல்லாம் யுத்தங்கள்ல ஷஹீத் ஆகிட்டே போறாங்க. குர்ஆன் ஷரீஃப் சஹாபத்துக்கு காமிலா இல்லாத கல்புல இல்ல. சிலருக்கு 10 ஜுஸு இருக்கும், சிலருக்கு 20 ஜுஸு இருக்கும், சிலருக்கு 30 ஜுஸு காமிலா இருக்கும், சிலருக்கு 1000 ஆயத்து இருக்கும், சிலருக்கு 2000 ஆயத்து இருக்கும். காமிலா குர்ஆன் ஷரீஃப் ஹிஃப்ஸ் செய்துள்ள சஹாபாக்கள் ஷஹீத் ஆகிட்டே போறாங்க. இதனால குர்ஆன் ஷரீஃபுடைய மொத்த ஆயத்துகளையும் கிதாபத்து பண்ணணும்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்திகுல் அக்பர் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? உமரே, உஹது மலையை என்ன கலட்டி வேற இடத்துல வைக்க சொன்னா நான் வச்சிடுவேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எனக்கு உத்தரவிடவே எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. யார்? சித்திகுல் அக்பர். இந்த அளவிற்கு தக்வாவில் ஆளான சித்திகுல் அக்பர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க? உருஸ் முபாரக் செய்யறாங்க. குர்ஆன் ஷரீஃப கிதாபத்து பண்ணக்கூடிய விஷயத்துல என்ன? உமர் இப்னு கத்தாபுடைய கிதாப கபூல் செய்யல சித்திகுல் அக்பர். அது எனக்கு ரொம்ப ஷதீதானது. என்னால அது அந்த பாலத்தை சுமக்க இயலாது. ஜபல உஹத நான் என்ன செய்வேன்? அப்படியே கரெக்டி வேற இடத்துல வச்சு சொன்னா செஞ்சிடுறேன். ஆனா என்ன செய்ய முடியாது? இந்த காரியத்தை என்னால செய்ய இயலாத சொன்ன சித்திகுல் அக்பர் உருஸ் முபாரக் ஷரியத்துக்கு என்ன விரோதமானதாக இருந்தா, முரண்பட்டதாக இருந்தா, இந்த காரியத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போய் செய்வாங்களா? யாருக்கு செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு செய்யறாங்க. யாரு செய்யறா? சித்திகுல் அக்பர். அல்லாஹ்வுடைய ரசூலா அம்பியாக்களுக்கு அடுத்து மொத்த மனிதர்களிலையும் யார் சிறந்தவர்கள் சொல்லி யாரை குறித்து நன்மாராயம் பஷாரத்து செய்தார்களோ ஹபீப் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருஸ் முபாரக் செய்றாங்க. யாரு? சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா. இதன் காரணத்தினாலதான் ஃபுகஹாக்கள், சூஃபியாக்கள் சுன்னத்து ஜமாத்துடைய அகீதாவில் உயர்ந்த மகாமை அடைந்து அல்லாஹ்வுடைய குர்பையும் அல்லாஹ்வுடைய ரிலாவையும் ஹாசிலாக்கி கொண்ட முகர்ரபீன்கள் அல் குதுப் ரப்பானி ஷேக் அப்துல் வஹாப் ஷஅரானி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மேதைகள் எல்லாம் மிகப்பெரிய குதுபீன்களுடைய உருசை தர்க்கு செய்யாம மிஸ் பண்ணாம என்ன செய்யறாங்க? அவங்களோட ஹயாத்துல எல்லா காலமும் போய் கலந்துக்கிறாங்க. அது குதுபுன் நபவி அஸ்ஸயீத் அஹ்மத் அல் பதவி அல் ஹுசைனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்கை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு வருடம் கூட நான் என்ன செஞ்சதில்லை, தவற விட்டது இல்லைன்னு சொல்றாங்க இமாம் ஷாரானி ரலியல்லாஹு தஆலா. காரணம் என்ன? சையதுனா அஹ்மத் அல் பதவி உடைய உருஸ் முபாரக்கில் தாம் கண்ட அந்த அஜாயிபு காட்சியை சொல்றாங்க. சையதுனா அஹ்மத் அல் பதவி உடைய ரவுதா ஷரீஃப் மிஸ்ர்ல தாங்கிற ஊர்ல இருக்குது. இந்த தாத்தாவோட இருக்கிற குதுபுன் நபவி சையதுனா அஹ்மத் அல் பதவி அல் ஹுசைனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உருஸ் முபாரக் ரபீல் அவ்வல் மாதம் பிறை 12 நடக்குது. உருஸ் முபாரக் பிறை 12 ரபீல் அவ்வல் மீலாத் ஷரீஃப் அன்னைக்கு சையதுனா அஹ்மத் அல் பதவியுடைய தர்பார் ஷரீஃபில் ஹஜ்ரத்துல் முபாரக்காவின் மகாம் கரீமில் ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் இருந்து அஹ்லு பைத்துகள்ல இருந்து உம்மஹாத்துல் முஃமினீன்கள்ல இருந்து சஹாபத்துல இருந்து அவுலியாக்கள்ல இருந்து அங்க ஹாதிர் ஆவாத சுலஹாக்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் காமிலா ஹாதிராக இருப்பாங்க. இது ஒவ்வொரு வருடமும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய கண்ணார சொல்றாங்க. யாரு? இமாம் ஷாரானி ரலியல்லாஹு தஆலா. அப்ப உருஸ் முபாரக்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சுஹபத், ஒரு கைரான ஒரு சுஹபத்தை நமக்கு என்ன
துனியாவுல இருந்து ஆகிரத்து வரையிலையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது உருஸ் முபாரக். உருஸ் முபாரக்ங்கிறது துனியாவுல இருந்து ஆகிரத்து வரையில நமக்கு மிகப்பெரிய ஹைரை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது உருஸ் முபாரக். அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நாம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய தௌஃபீக் சீதனா ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாரிக் ஷரீஃபுடைய சதகா அஹ்லு பைத்தாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிசுத்த குடும்பத்தாராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 25வது தலைமுறை சிபுத்தாகிய பேரராகிய குத்துபுல் அக்தார் கௌசுல் அஹ்பாப் சையீது சாதாத் கௌசுல் ஜமான் சையதுனா ஷாஹுல் ஹமீத் சையத் அப்துல் காதிர் அல் ஹஸனி வல் ஹுசைனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய முபாரக்கான லைலில், முபாரக்கான இரவில், முபாரக்கான சாஅத்தில், முபாரக்கான வக்தில், முபாரக்கான ஷுஹூதோடு சிந்தனையோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை அமர செய்திருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய நிஅமத்தாகும். காரணம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அம்பியாக்கள், அவுலியாக்கள் சுஹபத்தைனா சாதாரண, அதாவது அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்கு, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஹாசலாக்கிக் கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அம்பியாக்கள் அவுலியாக்களுடைய சுஹபத்துல போய் சேர்றதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நபிமார்கள் வலிமார்களுடைய சுஹபத்துல நாம் போய் ஷாமிலாவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யறான்னு சொன்னா இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய மாபெரும் நிஅமத்தாகும். மாபெரும் நிஅமத்தாகும். காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதிகளுடைய சுஹபத்துங்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதிக்கின்ற சுஹபத்தை நமக்கு, அதாவது சத்தியவான்கள், ஜெயசீலர்கள், இறையருள் பெற்ற நிறைவான நல்லோர்களுடைய சுஹபத்தை, சகவாசத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு நன்மாராயம் செய்யும் பொழுது அதுக்கு முதல்ல என்ன செய்யறான்? 2 மர்த்தபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமானையும் தக்வாவையும் அல்லாஹ் முதல்ல சொல்றான். சுஹபத்தும் சாதிகளை மூன்றாவதாக அல்லாஹ் சொல்றான். யாருக்கு ஈமானும் தக்வாவும் காமிலாவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யறானோ அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? சாதிகளுடைய சுஹபத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். ஒருவருக்கு சாதிகளுடைய சுஹபத் நசீபாகின்றது என்றால் அவனுக்கு தக்வாவும் ஈமானும் அல்லாஹ் காமிலாக்குவதற்கு இராதத்து செய்கிறான். அல்லாஹ்வுடைய மஷியத்தில் அவனது ஈமானும் தக்வாவும் காமிலாவதற்கு அல்லாஹ் இராதத்து செய்கின்றான். அல்லாஹ்வின் இராதத் ஈமானிலும் தக்வாவிலும் காமிலாவதற்கு இருக்குமே. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யலாம்? சாதிகளுடைய சுஹபத்தை அல்லாஹ், சாதிகளுடைய சுஹபத்தை அல்லாஹ் நசீபாக்குறான். ஏன்? சாதிகளுடைய சுஹபத்துங்கிறது சாதாரணமானதல்ல. ஒரு சாதிக்கு எந்த அளவுக்கு தஅலீம் செய்யறாங்க இமாம் ஷாஃபின்னு சொன்னா மாஷா அல்லாஹ், இமாம் ஷாஃபியுடைய ஞானத்தை பற்றியும் இமாம் ஷாஃபியுடைய இல்முடைய கமாலத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நாம எல்லாம் மாஷா அல்லாஹ் ஷாஃபி ஷாஃபியாக்கள். அப்ப இமாம் ஷாஃபி அவர்கள் இமாமுல் ஆலம் அபீ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜியாரத்திற்கு சென்று இருந்த பொழுது அன்று சுபுடைய தொழுகையில் குனூத்தை தரக்கு செய்ததுக்கு என்ன செய்யறாங்க? இமாம் ஷாஃபி சுஜூதுக்கு போயிட்டாங்க. குனூத்தை விட்டுட்டாங்க இமாம் ஷாஃபி அவர்கள். குனூத்தை விட்டதுனால இமாம் அவர்கள் மறந்துட்டாங்களோன்னு சொல்லி பின்னாடி இருந்த சொல்றவர் ஜமாத்தில் இருந்த ஒரு மாணவர் திரும்பி சுபஹானல்லாஹ்னு சொல்றாங்க. இமாம் ஷாஃபி அதை
பொறுப்படத்துல தொழுது முடிச்சுட்டு சொன்னாங்க, எனக்கு குனூத்து ஓதுங்கிறது நினைவு இருந்தது, இமாமுல் ஆதமுடைய மதுஹபில் அது இல்லாததுனால நான் என்ன செய்தேன், நான் அதை விட்டுட்டேன், இமாம் காலத்திற்கு அதபு செய்வதற்காக சொன்னாங்க. எங்க அதபு செய்யறாங்க? தொழுகைக்கு உள்ள, தொழுகை ஸலாத்துக்கு உள்ள அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டின பிறகு என்ன, எங்க எல்லா விஷயமும் ஹராமாகிடுதோ அந்த ஸலாத்துக்குள்ள, அது ஃபர்தான ஸலாத்துக்குள்ள, சுன்னத்தான ஸலாத்துக்குள்ள அல்ல, ஃபர்தான ஸலாத்துக்குள்ள. ஒரு விஷயம், நாம அகீதாவுக்கு மாற்றமானவரை பத்தி நாம என்ன செய்யக்கூடாது, தஃபக்குர் செய்யவே கூடாது. அதனால அகீதாவுக்கு மாற்றமானவர்களோட நாம கிதாபு செய்யறத ஹராமாச்சு. அவனோட கிதாபு செய்யற அந்த நேரத்துல என்ன, கிதாபு செய்யறவன் ரூஹு போயிருந்து சொன்னா அப்ப அவன் எந்த சோபத்துல இருந்தா, அல்லாஹ்வுடைய ஞானத்திற்கு ஆனானுடைய சுகபத்துல இருந்த நிலையில அவன் ரூஹு போயிடுது. இதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அவனை விட்டு விலகிறது சலாமத்துக்கிறான். அப்ப மாஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள நாமப்படுத்திக்கிறது நம்முடைய கல்வில இன்னும் அகீதாவுடைய விஷயம் நல்ல அகீதாவதற்கு, இன்னும் நல்லா உறுதி பெறுவதற்கு, இன்னும் நல்லா சம்பூர்ணமாக நல்லா உறுதியாவதற்கு. சாதிக்குடைய சுஹபத், சாதிக்குடைய சுஹபத்தின் அதப் எங்க நடக்குது? தொழுகைக்கு உள்ள நடக்குது, தொழுகைக்கு வெளியே நடக்கல. நல்லா தெரிஞ்சுக்கணும், இமாம் ஹனபி அவர்கள் ஆலம் பர்சக்ல இருக்கிறாங்க, இமாம் ஹனபி ஆலம் பர்சக்ல இருக்கிறாங்க, இமாம் ஷாஃபி ஆலம் ஷஹாதாவுல இருக்கிறாங்க. அது ஒரு ஆலம், இது ஒரு ஆலம். ஆலம் பர்சக்ல இருக்கிற இமாம் ஹனபிக்கு ஆலம் ஷஹாதாவோட ஸலாத்துக்குள்ள இமாம் ஷாஃபி என்ன செய்யறாங்க, தாவீத் செய்யறாங்க. காரணம் என்ன? அந்த சுஹபத் என்ன சுஹபத்? சாதிக்குடைய சுஹபத். அது சாதிக்குடைய சுஹபத்து தக்வாவையும் ஈமானையும் காமிலாக்கக்கூடியது. அதன் காரணம் ஷாஃபி என்ன செய்யறாங்க, குனூத்தை தரக்காக்கிறாங்க, குனூத்தை அங்க விட்டுறாங்க இமாம் ஷாஃபி. இமாம் ஹனபி அவர்களுக்கு இக்ராம் செய்யக்கூடிய நோக்கத்தில் மக்சத் சாதிக்குடைய சுஹபத் எந்த அளவுக்கு அஹ்லா மர்தபாவில் உள்ளது என்பதை இமாம் ஷாஃபி அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு முபாரக்கான இந்த செயலின் மூலமும் காட்டி தர்றாங்க. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவ்வாறு என்றால் சாதிக்கின்களுடைய சத்தியவான்கள், ஜெயசீலர்கள், அவுலியாக்களுடைய சுஹபத்துடைய மர்தபாவை பற்றி, அதனுடைய தரஜாவை பற்றி, ஃபதீலத்தை பற்றி யாருக்கு புரியும், யாருக்கு விளங்கும்? தக்வாவும் ஈமானும் காமிலாக்குவதற்கு அல்லாஹ் யாருக்கு இராதத்து செய்திருக்கிறானோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் விளக்குமே தவிர அது என்ன செய்யாது, அவாமுன் நாஸ்களுக்கு அது விளக்காது. காரணம் என்ன? அவுலியாக்கள் பார்வை என்பதே தனி. செய்தனா மீரான் முஹியுத்தீன் காதரவுடைய கஞ்சஸ்தவாயி கஞ்சபக்ஷ் பாதுஷா நாயகத்துடைய 11வது தலைமுறை பாட்டனார். எஜமான்ற 11வது தலைமுறை பாட்டனார் யாரு? குத்துபுர் ரப்பானி, கௌசுல் ஆசானி, கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, அல் ஹசன் வல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. கௌசுல் ஆலம் எஜமான்ற 11வது தலைமுறை பாட்டனார். கௌசுல் ஆலம் அவர்கள் அவர்களுடைய ஷேகாகிய ஹம்மாது ஷேகிடத்தில் தர்பியத்தில் இருந்த பொழுது அப்பாசியாவுடைய கிலாபத், அப்ப ஹுக்குமத் யாரு? அப்பாசியா. சுல்தான் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய ஹுக்குமத் நடக்குது, ஆட்சி நடக்குது. ஹம்மாது ஷேகுடைய சிறப்புகளை எல்லாம் அவங்களோட முறிகள் பேசுகிறது. இது மாதிரி விஷயத்தை நம்ம ஒரு ஷேகு முடிஞ்சிருந்தா நம்ம ஷேகராக அப்படி காராம பேசுறது சாதாரண. இந்த விஷயத்தை எல்லாம் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய தர்பாருக்கு செய்தி போனச்சு.
உடனே ஹாரூன் ரஷீத் என்ன செஞ்சாரு, அவருடைய உலமாக்களை எல்லாரும் கூப்பிட்டு, யார் அது ஹம்மாது ஷேக், அவரை பத்தி எல்லாரும் ரொம்ப விசேஷமா தெரிய அப்பதலான ஒரு மனிதரா பேசுறாங்க, யாரு எவருன்னு சொல்லி விசாரி. அப்ப உலமாக்கள் என்ன சொன்னாங்க, அப்படியா, நாங்க அவங்கள பத்தின செய்தி என்ன செய்யறோம், அரசரை சொல்லி செய்தி சேகரிக்கப்பட்டுச்சு. ஹாரூன் ரஷீத் பாஷா கொண்டு போய் கொடுத்தாங்க. அம்மாவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம், எங்க பிறந்தாங்க, யாருக்கிட்ட ஓதுறாங்க, அவங்களுக்கு எத்தனை வயசு, அவங்க என்ன செய்யறாங்க, எது எவ்வளோ, எங்க மாசம் தரிசனம் நடத்துறாங்க, என்ன விஷயம். கடைசியில் ஹாரூன் ரஷீத் பாஷா சொன்னாரு, ஹம்மாது ஷேகை பத்தி நீங்க கொடுத்திருக்கிற எல்லா செய்தியும் எனக்கு மனசு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது, எந்த விதமான குழப்பமும் இல்லை, பிரிக்கனாவும் இல்லை. இருந்தாலும் நான் ஒரு இம்திஹான் செய்யணும் ஹம்மாது ஷேகை, அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னாப்புல உலமாக்களை பார்த்து. அப்போ ஹாரூன் ரஷீத் பாஷாவுடைய தர்பாரில் இருந்து கத்து போடுச்சு, ஹம்மாது ஷேக் இது மாதிரி தர்பாருக்கு வாங்கன்னு சொல்லி ஹம்மாது ஷேக் தர்பாருக்கு வந்தாங்க. ஹாரூன் ரஷீத் பாஷாவுடைய தர்பாரில் உள்ள உலமாக்கள் எல்லாம் கூடி, இது மாதிரி நான் உங்களை இம்திஹான் செய்யணும்னு சொல்லி பாஷா கிங் சொல்லியிருக்கிறாப்புல, உங்களுக்கு இம்திஹான் இப்ப வச்சுக்கலாம். ஹம்மாது ஷேக் கேட்டாங்க, என்ன இம்திஹான் செய்ய போறீங்க, அது சொல்லாம இம்திஹான் என்ன இம்திஹான், ஏதாவது சுவால் ஜவாப் கேட்க போறீங்களா, அதாவது உங்களை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சொல்றீங்க, என்ன இதமா டெஸ்ட் பண்ண போறீங்க நீங்க சொல்லலையே. அப்போ ஹம்மாது ஷேக்குடைய கிதுமத்தை கூட யாரு போயிருக்கிறா, ரசூல் ஆலம் போயிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஆலம் சொன்னாங்க, நிஜமான எந்த டெஸ்டாவது பண்ணிட்டு போறோம், நானும் சொல்லி முடிங்க, சரின்னு சொல்லுங்க, நிஜமான பண்ணட்டுமே, உங்களுக்கு இல்லாத மருத்துவா பண்ணட்டும். அம்மா சரி சரி இன்ஷால்லா உங்களுடைய இம்திஹான்ல நான் அதுக்கு கலந்துக்கிறேன், நான் அதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டான். இம்திஹான் அன்னைக்கு என்ன, பகதாது ஷரீஃப்ல, அதாவது தாருல் உலூம் நிசாமியால உள்ள எல்லா உலமாய கிபார் உலமாக்கள் முழுக்க, எல்லா பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாரும் கூடியாச்சு. எல்லாம் ஈராக்குடைய முஃப்தி காதி எல்லாரும் பாஷாவும் இருக்கிறார். பௌசுலாத்துடைய தலாமிகள் எல்லாரும், ஹம்மாஷி தலாமிகள் எல்லாரும் ஹம்மாஷி கூட வர்றாங்க, மாணவர்கள் எல்லாம் பௌசுலாவுக்கும் வர்றாங்க. உடனே ஹம்மாது ஷேக் அவங்கள பார்த்து ஹாரூன் ரஷீத் பாதுஷா சுவால் கேட்டாப்புல, இம்திஹானுக்கு நீங்க ரெடியா தயாரா இருக்கீங்களான்னு சொல்லி. உடனே ஹம்மாது ஷேக்கு, அதாவது வெளியில அவங்களுக்கு அதாவது சுக்கூடா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பெரிய ஹராரத்தான் இருக்கு. என்னடா இது சுத்துக்கும் ஆயிரக்கணக்கான ஆழ்த்தமாக உட்கார்ந்து இம்திஹான் சொல்றாங்கன்னு சொல்லி பாகர் சேர்வானியா இருக்குது, அந்த பறைசானியா இருக்குது. ஏன்னா கடைசியில வந்தாச்சு நின்றாச்சு, இப்ப தப்பிக்க முடியாது. உடனே அம்மா அவங்களுக்கு அந்த ஹவுப்ல நேற்று உழுது ஹாலே ரொம்ப கைக்கியத்தாவது இருந்தாலும் தயார் ஜிஹான். உடனே ஹாரூன் ரஷீத் பாஷா இஷாரா செஞ்சார். ஹாலில் ஒரு பெட்டி ஒரு பாக்ஸ் ஒன்று தூக்கிட்டு வந்தாங்க. அம்மா சொன்னாங்க, ஏதாவது சுவால் கேட்பானுவோ, சரீரத்தமாக ஏதாவது ஹுக்கும் கேட்குவான்னு பார்த்தாங்க. அம்மா அது என்னன்னா பெரிய பாக்ஸ் ஒன்று பெட்டியை கொண்டு வச்சுட்டு பாஷா ஹாரூன் கேட்டாப்போ, இது உள்ளக்க என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. இது உள்ளக்க என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. ஹம்மாது ஷேக் ஹம்மாது ஷேக் முகத்தை பார்த்து ஹாரூன் ரஷீத் கேட்கிறார். ஹம்மாது ஷேக்குடைய முகத்தை பார்த்து ஹாரூன் ரஷீத் இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சுவால் கேட்கும் போது ரசூலுல்லாஹ் ஹம்மா ஷேக் முகத்தை பார்க்கறாங்க. எதுவானே எனக்கு உத்தரவு கொடுக்கல, உங்களோட திருமணத்துக்கு நான் வந்திருக்கேன், இந்த திருமணத்தை நான் செய்யறேன்னு சொல்லி ஹம்மா ஷேக்கு பெரிய ராகத்து செய்வாப்பா சொன்னாங்க. முதல்ல செய்யணும். அப்படி எல்லா உலமாக்களும் பார்க்கிறாங்க. இவ்வளவு ஆயிரக்கணக்கான உலமாக்கள் கூடியிருக்கும் போது
இன்று சொந்தத்தோடு ஒரு பையன், ஒரு சின்ன ஒரு புள்ள ஷேகுக்கு இம்தியான் செய்யும் போது முரீது என்ன நான் ரெடிக்கும் போது அப்ப ஷேகுடைய மர்த்தபா எப்படி இருக்கிறது அப்படியான போகுது. ஷேகு சொல்ல முன்னாடி முரீது ரெடிங்கிறாரு. ஆனா எல்லாருடைய பார்வையை கௌசுதாரத்தை பார்த்துச்சு. கௌசுதாரம் அந்த பெட்டியை பார்க்கல. ஹாரூன் ரஷீத் பாதுஷாவை பார்த்துட்டு ஹாரூன் ரஷீத் பாதுஷாவை பார்த்து கௌசுதாரம் சொன்னாங்க, இதுக்குள்ள யமன் நாட்டுல ஹதரத் மௌத்துல செய்த ஒரு பெட்டி இருக்குது. இந்த பெட்டிக்குள்ள யமன் நாட்டுல ஹதரத் மௌத்துல செய்த ஒரு பாக்ஸ், ஒரு சந்துக்கு ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ள என்ன ஜெய்தூர் மரத்தால செஞ்ச ஒரு கப்பு இருக்குது. அந்த கப்புக்குள்ள தசிலா நதியில உள்ள தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்குள்ள என்ன உங்க கையில உள்ள மோதிரத்தை கலட்டி அதில் நீங்க போட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி ரோசலாரம் சொன்னாங்க. இதை பார்த்தவுடனே ஹாரூன் ரஷீத் பாஷா கேட்டாரு, அந்த பெட்டியை பார்க்கலையே என்ன பார்த்து சொன்னீங்களேன்னு சொல்லி. அப்ப ரோசலாரம் சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கலமுக்கு கட்டளையிட்ட லவ்ஹில் இந்த விஷயம் பதிவு செய்யப்படும் பொழுது நான் அப்பவே இதை பார்த்துட்டேன்னு சொன்னாங்க ரோசலாரம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கலமிற்கு கட்டளையிட்ட லவ்ஹில் பதியும் பொழுது எப்போ இந்த ஜமானா உருவாவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி, வானமும் பூமியும் பிரிக்கப்படுவதற்கு முன்னாடி, வானம் உயர்த்தப்படுவதற்கு முன்னாடி, வானம் பார்க்கல போவல, வானம் பூமியும் பிரியல, வானமும் பூமியும் ஒன்றா இருக்குது. அந்த ஜமானாவில் லவ்ஹிற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா இதானத்து செய்த பொழுது என்ன கலமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு லவ்ஹில இந்த விஷயம் இத மாதிரி உம்மத்தே முஹம்மதுல அப்பாசியாவுடைய கிலாபத்துல ஹாரூன் ரஷீதுடைய ஜமானாவுல கம்மால ஷேகுன்னா இப்படி ஒரு சம்பவம் சம்பவிக்கும்னு சொல்லி அங்கு பதிவு செய்யும் பொழுது அன்னைக்கே நான் பார்த்து தெரியல, இப்படியே நாங்க பெட்டியை பார்க்க சொன்னாங்க ரோசலாரம். இதுதான் விலாயத்துடைய மர்த்தபா. இதுதான் விலாயத்துடைய மர்த்தபா. நம்முடைய அக்களுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய அக்களுக்கு அப்பாற்பட்டது. நுபுவத்திற்கும் ரிசாலத்திற்கும் அக்ல் வாஜிபாக இருக்கின்றது. ஒரு நபியை, ஒரு ரசூலை ஒரு மனிதன் இத்திபா செய்ய வேண்டும் ஆனால் அவன் ஆக்கிலாக இருக்கிறது. ஒரு மேல எப்ப சரியத்து வாஜிபாகும்? அவன் ஆக்கிலாக இருக்கணும். அவன் என்ன மஜ்னூனாக இருந்தால், பைத்தியக்காரனாக இருந்தால் அவன் மேல என்ன ஷரியத்து வாஜிபாகாது. அவன் ஆக்கிலாக இருக்க வேண்டும். ஆக்கிலாக இருந்தால்தான் ஒரு நபியையும் ரசூல் கிட்டையும் நபி கிட்டையும் போறதுக்கு ஆக்கிலாக இருக்க வேண்டும். அவன் வழி கிட்ட போக வேண்டும் சொன்னா அவன் ஜாகிலாக இருக்க வேண்டும். ஏன்? அவனுடைய ஆக்கலை கொண்டு அவர்களுடைய விலாயத்தை அறிய முடியாது. விலாயத் அறிவுக்கு அப்பாற்பட்டது. அனவின் வராயுக்கும் உனக்கும், அனவின் வராயுக்கும் உனக்கும். நான் உங்க எல்லாருடைய அறிவை விட்டு நான் அப்பாற்பட்டவங்க அறிவு என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. சுல்தான் கவுனைன் வசக்கலை கௌசுல் ஆலம் மஹீதீன் அப்துல் காதர் ஜிலானியுடைய கவுல் அக்தஸ் என்ன, உங்க அறிவு எங்க பந்த் ஆகுதோ, எங்க அஸ்தமிக்குதோ, எங்க சத்தமாகுதோ அங்கதான் என்ன என்னுடைய செய்தி சுரு ஆகுதுன்னு சொல்றாங்க கௌசுல் ஆலம் மஹீதீன் அப்துல் காதர். அவ்வாறு என்றால் கௌசுல் ஆலத்துடைய சஃபில், கௌசுல் ஆலத்துடைய ஜமாத்தில், கௌசுல் ஆலத்துடைய சுஹபத்தில், கௌசுல் ஆலத்துடைய நிஸ்பத்தில், கௌசுல் ஆலத்துடைய தாலுகாத்தில் நம்மை சேர்த்து வைக்கக்கூடிய மாபெரும் நற்காரியம், மாபெரும் அஃதலுல் அமல் தான்
அவர்கள் அவுலாதுகளை இக்ராம் செய்யக்கூடிய இந்த உருஸ் முபாரக் ரசூலுல்லாஹ்வுடைய சிபத்துல் கரீமாகிய காதர் அவுலியா கஞ்ச சவாரி கஞ்ச பக்ஷ் தோ ஜஹானுடைய உருஸ் முபாரக் நம்ம ஹாஜராவது என்ன ரசூலுல்லாஹ் தர்பார் ஷரீஃப்ல அங்க பதிவு செய்யப்படுது. இன்னார் இந்த உருஸ் முபாரக்ல ஷாமில் ஆவார், கலந்துக்கிட்டார். இதனால என்ன உருஸ் முபாரக் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன செய்யுங்க, அத எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு விஷயம் இருந்தாலும், எவ்வளவு முக்கியமான காரியம் இருந்தாலும் அது என்ன ஒரு பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு என்ன செய்யுங்க, உருஸ் முபாரக்ல போய் நீங்க அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு மிகப்பெரிய ஆலிமுல் அல்லாஹ்வாகிய ஃபகீர் உம்மத் இமாம் அல்-அரூஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய ஹதியா ஷரீஃபில் எழுதுகிறார்கள். ஃபத்ஹுல் ஹக்ங்கிற கிதாபுல வருது, ஃபத்ஹுல் ஹக்ங்கிற கிதாபுல வருது, உருஸ் முபாரக்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களை வச்சியும் அங்க அனாச்சாரம் நடக்குது, இஸ்லாம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, விளங்குதா? இதையெல்லாம் என்ன நீங்க மக்களாக்கிட்டு நான் ஈமா ரொம்ப சுத்தமான ஈமான தக்குவாதாரி, நான் என்ன செய்ய மாட்டேன், அதுக்கெல்லாம் போய் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாத, நீ சுஹபத்து சாதிக்கினை சுஹபத்து சாதிக்கு என்ன செய்யாத, நீ மிஸ் பண்ணிடாத. என்ன செய்யணும், அதையெல்லாம் பார்க்க தேவையில்லை. அவசியம் என்ன, உருஸ் முபாரக்ல போய் ஷாமிலாவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கூனுமா சாதிகின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் உனக்கு அங்க நிறைவேற்றி வைப்பான், ஹாசிலாக்கி தருவான்னு சொல்லி ஃபத்ஹுல் ஹக்ங்கிற கிதாபுல வந்திருக்குது. அதனால என்ன செய்யாதீங்க, உருஸ தவற விடாதீங்க அப்படின்னு இமாம் அல்-அரூஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு நசீஹத் செய்றாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சாதிகீன்களுடைய சுஹபத்தை நமக்கு வழங்குறான்னு சொல்லி சொன்னா நம்முடைய தக்வாவும் ஈமானும் காமிலாக்கி வைக்கிறான். அந்த சாதிகீன்களுடைய பரக்கத்தை கொண்டு, சாதிகீனுடைய பரக்கத்தை கொண்டு எவ்வளவு பெரிய ஜாஹிலாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஜாஹிலாக இருந்தாலும் ஒரு காமிலான வலியுடைய நசர் முபாரக் அவர்கள் முபாரக்கான பார்வை படுமையானால் அந்த பரக்கத்தை கொண்டு அவருடைய தகதீர் என்ன செய்யுது, ஹுஸ்னுல் காத்திமாவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை மாற்றி விடுகின்றான். எவ்வளவு அவன் சுஃபுலாவில் இருந்தாலும் அவனை அல்லாஹ் உருவில என்ன செய்யறான், அவனை அல்லாஹ் உயர்த்தி விடுகின்றான். எவ்வளவு பாதாளத்துல தஹத்தஸலாக்கு கீழே உள்ள ஒரு கேவலமான அந்தஸ்தில் கடந்தாலும் கூட காமிலான அவுலியாக்களுடைய சுஹபத்துடைய பரக்கத்தை கொண்டு, சுஹபத் சுஹபத் சுஹபத்தை முஸ்தபா சஹாபத் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் சய்யிதுல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தஸ்த் ஷரீஃபில் இஸ்லாத்தை கபூல் செய்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் ஷரீஃபுக்கு போற வரையில என்ன ஸலாத்து கடமையாவல, சௌமு கடமையாவல. எத்தனை வருஷம், 13 வருஷம். 40 வயசுல நுபுவத் மஷ்ஹூர் ஆச்சு, 53 வயசுல மேராஜ் ஆச்சு. அப்ப 13 வருஷம் சஹாபத்து எதிர இருந்தாங்க, சுஹபத்து முஸ்தபாவா இருந்தாங்க. சுஹபத்துல அவர்கள் காமிலான பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஸலாத்து சௌம் எல்லாத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு ஹுக்குமாக்குறாங்க. சுஹபத்து முஸ்தபாவுல அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபாக்களுக்கு என்ன கமாலியத்தை கொடுத்த பிறகுதான் என்ன ஆகுது, ஸலாத்தும் சௌமும் கடமையாகும். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸலாத்துக்காக தக்பீர் கட்டி நின்றார். தொழுகையில சித்திகுல் அக்பர் தக்பீர் தஹரீமா கட்டிட்டா என்ன ஆகும், அவங்களுக்கு வர்ற அந்த ஹௌஃபை இலாஹி அல்லாஹ்வுடைய அச்சல் குஷு குலு அது என்ன செய்யும், பக்கத்துல நிக்கிற ஆளுக்கு ஏதோ பெரிய ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். யாருக்கு, சித்திகுல் அக்பர் பக்கத்துல நிக்கிற ஆளுக்கு சப்புல வைப்ரேஷன் ஆகும். இது சித்திகுல் அக்பர் கல்புல வரக்கூடிய அல்லாஹ்வுடைய குஷு குலு, அல்லாஹ்வுடைய ஹௌஃப் எங்க ஸலாத்துக்குள்ள இந்த சக்தி
சலாத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன 13 வருஷம் சுஹபத்தே முஸ்தபாவை என்ன செய்யறாங்க? அல்லாஹ் புடம் போட்டு எடுக்கிறான். அல்லாஹ் புடம் போட்டு எடுக்கிறான். சுஹபத்தே முஸ்தபாவை கொண்டு தஸ்கியத்து நஃப்ஸை கொடுக்கிறான், தஸ்பியத்து கல்பை கொடுக்கிறான். அதுக்கு பிறகு சலாத்துக்குள்ள தாখিলা ஆகணும். என்ன ஆகுது? குஷூ குலூப் அங்கே ஏற்படும். குஷூ குலூப் அங்கே ஏற்படும். சுஹபத்தே முஸ்தபா நமக்கு ஹாசிலாக வேண்டுமையானால், சுஹபத்தே முஸ்தபா நமக்கு ஹாசிலாக வேண்டுமையானால் என்ன எங்க வரணும்? அஹ்லு பைத்தாகிய சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த பாரம்பரியத்தில் தோன்றி வந்த அஹ்லு பைத்துகளாகிய கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதர் ஜிலானி, खाजा मोइनुद्दीन चिश्ती समाजवीन, कुतुबुल अख्ताब कादर औलिया तंजे सवाई गंज बख्श बादशाह रहमत போன்ற அஹ்லு பைத்துடைய முஹப்பத்தும் சுஹபத்தும் குர்பத்தும் நமக்கு மிக 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 அவசியமாகும். இந்த முஹப்பத்தை தான் நம்ம என்ன செய்யுது? முஹப்பத்தை முஸ்தபாவில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. முஹப்பத்தை முஸ்தபாவில் நம்மை கொண்டு போய் என்ன செய்யுது? இந்த முஹப்பத்தை அஹ்லு பைத் தான் கொண்டு போய் சேர்க்கிறது. முஹப்பத்தை அஹ்லு பைத் வேறு, முஹப்பத்தை முஸ்தபா வேறு இல்லை. முஹப்பத்தை அஹ்லு பைத் என்பது முஹப்பத்தை முஸ்தபாவா இருக்குது. முஹப்பத்தை முஸ்தபா உண்மையாக இருந்தால் முஹப்பத்தை அஹ்லு பைத் அந்த ஹக்காக இருக்கும். மாஷா அல்லாஹ், மிகப்பெரிய குத்பு நாயகம் ஆலே ரசூல் औलादे बतूल कादर औलिया गंज सवाई गंज बख्श बादशाह நாயகம் உம்மாட வயிற்றுல இருக்கும்போது எஜமான்ற கராமத்து மாஷா அல்லாஹ் கோடான கோடி கராமத்து உண்டு. உம்மாட வயிற்றுல 6 மாசமா இருக்கும்போது எஜமானுடைய தாயார் சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தஹஜ்ஜுக்காக என்ன வுது செய்யறதுக்கு போகும்போது, தஹஜ்ஜுக்கு வுது செய்யற அந்த பாத்திரம் தவறி என்ன கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. பாத்திரம் தவறி கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. எஜமான உம்மா தஹஜ்ஜுக்கு வுது செய்ய போறாங்க. வுது செய்ய போகும்போது என்ன பாத்திரம் கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. என்ன செய்ய சொல்லி தெரியாம என்ன அப்படி திகைச்சு நிற்கும் போது மாஷா அல்லாஹ் ஒரு கரிபுல இருந்து ஒரு கை வந்துச்சு. கிணத்துக்குள்ள விழுந்த அந்த பாத்திரத்தை என்ன உம்மா தண்ணிய அந்த சிரமம் கூட கொடுக்காம தண்ணிய அள்ளி ஒரு கை என்ன கையில உம்மா கையில கொடுத்துச்சு. உம்மா தேய்ச்சி போய் யார ஜின்னோ மலக்கோ அப்படின்னு கருத்துல நினைக்கும் போது அடுத்து அந்த கை வந்த பக்கத்தால என்ன சவுத்து முபாரக் வந்துச்சு. உம்மா பயப்படாதீங்க, நான் ஜின்னு பிள்ளை வழக்கம் இல்லை, உங்க வயத்துல இருக்கிற புள்ள நான் தான்மா. உங்க ஓத்துல இருக்கிற புள்ள என்ன நான் தான் அம்மான்னு சொல்லி எங்க பிறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யாரோ எவ்வளோ எழுதி வச்சுட்டு போன விஷயம், இதெல்லாம் எப்ப இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமா? இப்படி ஒருத்தர் சொன்னான்னா என்ன ஆயிடும்? அவன் அல்லாஹ்வுடைய குதிரத்தையும் குவத்தையும் முகையதாக்கிட்டான். அல்லாஹ்வுடைய குதிரத்தையும் குவத்தையும் முகையதாக்கிட்டான். செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வயிற்றில் இருந்த பொழுது செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வயிற்றில் இருந்த பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஜக்கரியா நபியுடைய மனைவி, ஜக்கரியா நபியுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் சகோதரியாகிய யஹ்யா நபியுடைய மனைவிக்கு சொல்றாங்க, நான் ஹமலா இருக்கிறேன் சகோதரியே, நான் வயிற்றுக்குள்ள வச்சுக்கிற புள்ள என்ன செய்யுதுன்னா நான் தனிமையில் இருக்கும் போது என்னோட பேசுது. அந்த சரியா கல்லமணி
ஹத்தசனி கர்மமணி, என் வயிற்றுக்குள்ள உள்ள பிள்ளை என்ன என்னட்ட பேசுது. நான் தனியா இருக்கும் பொழுது, நான் மக்களோடு சேர்ந்து இருக்கும் போது அல்லாஹ் என்ன செய்யுது? தஸ்பீஹ் செய்யுது. நான் தனியா இருக்கும் போது என்னோட பேசுகிறது, பல விஷயங்களை குறித்து என்னோட அது சம்பாஷணை முஹாதஸா செய்யுது. தனியா இருக்கும் பொழுது, நான் ஜனங்களோடு இருக்கும் போது என்ன செய்யுது? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. எது? வயதுக்குள்ள புள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயால சொல்லித் தராங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றுக்குள்ள என்ன இருக்கும் பொழுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனியா இருந்தா உம்மாவோடு பேசுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் மக்களோட இருந்தா அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வாங்கன்னு ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் வராங்க, உலமா உம்மத்தி அம்பியாயி பனி இஸ்ராயீல் சொன்னா எந்த உலமா? இந்த உலமா. உம்மா ஒருத்தர் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுற மாதிரி உம்மா ஒருத்தர் இருந்து ஆலிமுல் ரப்பானி காலிமுல் காமிதல் வஹதானி சையதுனா காதருடைய கஞ்ச சவாரி கஞ்ச பக்ஷ் பாதுஷா அல் ஹசனி வல் ஹுசைனி உம்மாவோட முகாத்தம் செஞ்சாங்க. இதுதான் என்ன? பனி இஸ்ராயீல்ல உள்ள நபிமார்களை போல உம்மத்துல உள்ள உலமாக்கள் சொன்னா எந்த உலமா? இந்த உலமா. நம்மள போல உலமா அல்ல, கிதாபு படிக்கிற உலமா அல்ல, கிதாபு படிக்கிற உலமா அல்ல, அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துடைய மஜ்னாவாக மல்ஹராக இருக்கக்கூடிய குத்பமார்கள் ஆவார்கள். யாரு? குதுபீன்கள் ஆவார்கள். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கல்வில இந்த நிமிஷம் இருக்கிற இந்த முஹப்பத்தை காட்டிலும் இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மடங்கு அதிகமான முஹப்பத் ரசூலையும் முஹப்பத் அஹ்லுல் பைத்தையும் எஜமான் பாஷா நாயத்துடைய ஃபைல் பரக்கத்தை கொண்டு நம்முடைய கல்வியில் தாயும் காயமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா நாஸிலாக்கி நமக்கு தௌஃபீக் செய்து நல்லருள் புரிவானாக. வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.
नसीमा जानिबे बदहा गुजर कुन जे अहवालम मोहम्मद रा खबर कुन बेबरई जान मुश्ताक अंदर आजा हिदाय रोज़े खैरुल बशर कुल नमीदा न मुझे मंजिल होत शब जाए के मन नमीदा न मुझे होत शब जाए के मन मोतम शब जाए के मन मोतम नमीदा न मुझे मंजिल होत शब जाए के नमीदा
या मेरे कादर वली बाबा मेरे कादर वली मेरे कादर वली तुम्हारी चश्मे गर्म हो तो काम हो जाए अदा से देख लो के साथ तमाम हो जाए तुम्हारे दर पे मैं करता हूँ
या मेरे कादर वली बाबा, या मेरे कादर वली, कादर वली, न हरम की जो सजू है न ख्याल मुकदा है, तेरी बंद परवरी ने मुझे क्या बना दिया है। मैं यही करूंगा सजदे, यही मेरा मोटो है, जो मिला नहीं हरम से तेरे दर पे मिल गया है। या मेरे खादर वली बाबा, तुझे रो ढूंढता दर बदर तौबा,
दफा अपना कह के पुकारो, मुझे एक दफा अपना कह के पुकारो, बस इसके सिवा कोई हसरत नहीं है, हमें एक दफा अपना कह बस इसके सिवा कोई हसरत नहीं है, हमें एक दफा अपना कह के पुकारो, बस इसके सिवा कोई हसरत नहीं है, हमें एक दफा बहुत की है कोशिश गिराने की हमको, बुजुर्गों के दर से हटाने की हमको, बुजुर्गों के दर से हटाने की हमको, बुजुर्गों के दर से हटाने की हमको, मैं खाता हूँ जिन काम गाता हूँ उनने का, मैं खाता हूँ जिन काम गाता हूँ उनने का, किसी भी बहस की जरूरत नहीं है, मैं खाता हूँ जिन काम गाता हूँ, किसी और बहस की जरूरत नहीं है, मैं खाता हूँ ये माने न माने ये जालिम ज़माना, माने न माने ये जालिम ज़माना, कि तबरेज़ का तो यही है तराना, यही है तराना, कि तबरेज़ का तो यही है तराना, मैं खोटा था का मुझे भी चलाया, मैं खोटा था का मुझे भी चलाया, किसी घर घर की जरूरत नहीं है, मैं खोटा का मुझे किसी घर घर की जरूरत नहीं है, मैं खोटा का मुझे दिलों ढूंढता दर बदर तौबा तौबा, दिलों ढूंढता दर बदर तौबा तौबा। कि तू मेरे मोहम्मद का खुदा है। अल्लाह
La